இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வணக்கம். கோவை பாராளுமன்ற தேர்தல் 2024 ரொம்ப உலகமே உற்று நோக்கிய ஒரு தேர்தல்னு சொன்னால் கோவை பாராளுமன்ற தேர்தல்னு சொல்லலாம். ஏன்னா பல நாடுகளிலிருந்து இப்போ கேட்குறாங்க, அண்ணாமலை ஜெயிப்பாரா, ஜெயிச்சிருவாரா, எவ்வளோ ஓட்டுகள் வாங்குவார். அந்த அளவுக்கு ஒரு எழுச்சி மிக்க ஒரு புரட்சிகரமான தேர்தல்னு நீங்கள் இந்த தேர்தலில் சொல்லலாம். அந்த தேர்தலில் தேர்தல் பொறுப்பாளராக இருந்து பணியாற்றுவதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. நான் பல தேர்தல்களில் பணியாற்றியிருக்கிறேன். பல வேட்பாளர்களுக்கு பொறுப்பாளராக இருந்து பணியாற்றியிருக்கிறேன். ஆனால் இந்த தேர்தல் ரொம்ப முழுசும் டிஃப்ரெண்டாக இருந்தது. 5 வயசு குழந்தையிலிருந்து 85 வயது முதியோர்கள் வர எல்லாரும் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை வேட்பாளரை பார்க்கறதுக்கு ரோட்டில் கூடி நின்றது. 5 வயசு பசங்க அண்ணாமலை அங்கிள் என் ஓட்டு உங்களுக்கு தான், பெருசானோன்னா ஓட்டு போட்டுருவேன் அப்படின்னு சொன்னது. பெண்கள், அரசியலுக்கே வராத பல பெண்கள் ரோட்டில் வந்து ஒரு ஆங்கிலத்தில் அண்ணாமலை ஓட்டில் பேசி வி ஆர் வித் யூ, வி வாண்ட் டு சப்போர்ட் யூ அப்படின்னு அந்த 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 பேசின துணி எல்லாமே அரசியலில் ஆர்வமே காமிக்காதவங்க அண்ணாமலைக்காக அரசியல் இறங்கி வந்திருக்காங்க அப்படின்னா உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு புரட்சி தான். நான் சின்ன வயசில் எம்ஜிஆருடைய கூட்டங்களுக்கெல்லாம் போயிருக்கேன். எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போவார், சைக்கிளில் வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. மக்கள் வந்து காலையில் வரைக்கும் காத்திருப்பாங்க. எனக்கு தெரிய ஒரு கூட்டம் பவானியில் நடந்தப்போ காலையில் 3 மணிக்கு வந்தார். 3 மணிக்கு மக்கள் கூட்டம் அப்படியே நிற்குது எம்ஜிஆருக்கு. அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு ஒரு கூட்டம் கூடி நிற்பதை, ஒரு ஒரு உணர்ச்சியோட காத்து நிற்கிறத, அந்த முகத்தில் தெரிகிற அந்த மகிழ்ச்சியை இந்த அண்ணாமலை அவர்களுடைய கூட்டத்தில் தான், தேர்தல் பிரச்சாரத்தை தான் பார்க்க முடிஞ்சது. எப்படின்னா அந்த அவங்க சொல்கிற அந்த பேச்சு, அந்த 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 வாயிலிருந்து வர்றப்போ அந்த மகிழ்ச்சியே தெரியுது. ஒரு நல்ல தலைவனை மக்கள் தேடுறாங்க அப்படிங்கிறது. எனக்கு தெரிய எம்ஜிஆர் வந்து திரைப்படத்தை முழுசாக பயன்படுத்தினாங்க. திரைப்படத்தில் எம்ஜிஆர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் வந்து மீனவ நண்பர் நடிச்சிருப்பார், ரிக்ஷாக்காரன் நடிச்சிருப்பார், நல்ல ஒரு மகனாக நடிச்சிருப்பார், நல்ல ஒரு சகோதரன் நடிச்சிருப்பார், விவசாயம் நடிச்சிருப்பார், முதலாளியை நடிச்சிருப்பார். அவர் எடுக்காத ரோலே இருக்காது. இந்த சமுதாயத்தில் எந்த மாதிரியான மக்கள் எந்தெந்த தொழில் செய்கிறாங்களோ அந்த தொழிலுடைய ஒரு 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 பொறுப்பாளராக, ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக எம்ஜிஆர் நடிச்சிருப்பார். இட் மீன்ஸ் என்னென்னா, திட்டமிட்டு அவர் வந்து இந்த மாதிரி எல்லா ஒரு கதாபாத்திரங்களையும் நடித்து எல்லா மக்கள் மனசுலையும் இடம் பிடிச்சார். ஆனால் அண்ணாமலைஜி பண்ண ஒரே காரியம் வேற ஒன்றும் இல்லை. ஷார்ட் பீரியடில் திமுக செஞ்ச ஊழல்களை, அரசியலில் எப்படி இருக்கணுங்கிற அரசியல் இருக்கணுங்கிறத சமூக வலைதளங்கள் மூலமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தார். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ரிட்டையர்ட் ஆனவங்க இன்றைக்கும் போஸ்டிங்கில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, நான் இரவு நேரத்தில் அண்ணாமலை அவங்களோட வீடியோவை கேட்காம தூங்க மாட்டேன், அவரோட பேச்சு கேட்காம தூங்க மாட்டேன். கரெக்டாக சொல்கிறாரு சார், சரியாக சொல்கிறாரு சார். ஆக ஒரு ஒரு சமூக வலைதளங்களை ஒரு அரசியல் தொடர்பாக மிகச்சரியாக 5 வயசிலிருந்து 85 வயது பிரிவுகளை கொண்டு போய் சேர்த்த பெருமை அண்ணாமலை அவர்களை சார். ரெண்டாவது, அண்ணாமலை அவர்களை பார்த்தீங்கன்னா, நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி ஒரு நடிகரும் இல்லை, இல்லை ஒரு ஜெயலலிதா மாதிரி ஒரு நடிகரும் அல்ல, அல்லது தகதகன்னு மின்ற கலர் உள்ள ஒரு கலர் உள்ள ஒரு அட்ராக்டிவ் பர்சனாலிட்டின்னு நீங்கள் சொல்ல முடியாது. நார்மலாக ஒரு கிராமத்து பையன் மாதிரி தான் இருப்பார். அவருக்கு எப்படி இந்த அளவுக்கு கூட்டம் வந்துச்சு, எப்படி இந்த அளவுக்கு மக்கள் வராங்க அப்படின்னா, மக்கள் மனசில் தேங்கி நிற்குது ஒரு நல்ல மாற்றம் வராதா அப்படிங்கிறது. அந்த மாற்றத்துக்கு தனியாக ஒரு வழி இருக்குது, அதை செய்ய முடியும்.
என்னெல்லாம் ஊழல் பண்றாங்க அப்படின்னு தைரியமா போல்டா உடைச்ச காரணத்தினால தான் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இந்த அளவுக்கு ஒரு எழுச்சியை பார்க்க முடியுது. எங்க போனாலும் கூட்டம் வரும். தேர்தல் பரப்புரையிலையும் கூட்டம் மட்டும் இல்லை. எனக்கு தெரியும், ஒரு நாள் காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்த கூட்டம், பல்வேறு சமுதாய தலைவர்கள், பல்வேறு அமைப்புகள், பல்வேறு தன்னார்வ தொண்டர்கள் லைனாக 6 மணிக்கு ஆரம்பித்து இரவு 1 மணி வரைக்கும் கூட்டம் குறையல. 12 மீட்டிங் எனக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அப்போ இந்த அளவுக்கு எப்படி வருது? இன்னும் சொல்ல போனால் தாம்பராசுங்கிற ஒரு இடத்துல வந்தாங்க, அந்த பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க வந்து அவங்க லெட்டர் பேரில் சென்னையில் கொடுத்துருக்காங்க, இங்கே கோயம்புத்தூர் வந்து கொடுத்தாங்க. ஏறக்குறைய 500 பேர். 500 பேரும் நாங்கள் கூட்டம் போடுறோம், அந்த கூட்டத்தில் வந்து நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை, எல்லாரும் ரோட்டில் இறங்கி தேர்தல் பணியாற்றுறாங்க. இது மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த அளவுக்கு எங்கிருந்து வந்தது உத்வேகம்? அப்போ இந்த மாற்றத்தை வேண்டி காத்திருக்கின்ற மக்கள் எண்ணிக்கை குறையல. இன்னும் சொல்ல போனால் தேர்தல் அன்னைக்கு காலையில் பல ஹோட்டலில் டிஃபன் தீர்ந்து போச்சு. வாக்கிங் போகிற அத்தனை பேரும் அன்னைக்கு முன்னாடியே திட்டமிட்டு ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணிட்டு காலையில் வந்து 7 மணிக்கு ஓட்டு போட்டுட்டு 8 மணிக்கு அங்கங்கே ஹோட்டலில் போய் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து ஓட்டு போட வச்சுருக்காங்க. இப்படி ஒரு மாற்றம் நடந்திருக்குது. இதை விட என்னன்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் பொறுப்பாளராக இங்கே அலுவலகத்தில் அவனா ஸ்டோரில் அமர்ந்திருந்த பொழுது நிறைய பேர் வருவாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட இருந்த விஷயம், ஒருத்தர் பெங்களூர்லேருந்து சைக்கிளில் வந்திருந்தார். அண்ணாமலை அவர்களுக்காக நான் வந்து ஓட்டு கேட்க வந்திருக்கேன். இன்னொருத்தர் ஜிபே டிசைன் பண்ணவர், அவர் வந்து ஒரு ஏரியா எடுத்து ஒர்க் பண்ணுறார். இன்னும் 2 பேர் யூகேயிலிருந்து ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ், 2 பேரும் வந்து ஆஃபீஸில் உட்காந்து எங்களுக்கு ஏரியா பிரித்து கொடுங்க, எங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு வண்டி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு பிரச்சாரத்துக்கு வண்டி எடுத்துகிட்டு போய் பிரச்சாரம் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் எங்களுக்கு பிரச்சார வண்டிக்கே அனுமதி இல்லைங்கிற நிலைமைக்கு தேர்தல் கமிஷன் சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு நான் பிரச்சார வண்டியை போட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. இன்னும் சொல்ல போனால் ராயல் கேரில் ஒரு புகழ்பெற்ற மருத்துவர் அவர் வந்தார், நான் எலெக்ஷனுக்கு ஒர்க் பண்ண போகணும் அப்படின்னார். நீங்கள் போங்க சார், ஏரியா பிரித்து கொடுத்தா அடுத்த நாள் சாலையில் மைக்கில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ரொம்ப ஹை ப்ரொஃபஷனல் ஒரு டாக்டர் அவர். அடுத்த நாள் கேட்டேன், இவ்வளோ டைமில் இவ்வளோ பிஸியான டாக்டர் எப்படி பண்ணுறீங்கன்னா, நான் மட்டும் இல்லைங்க, என் ஒய்ஃபும் போய் தேர்தலில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னார். என்ன ஆச்சரியம்ங்க, எப்படி ஒரு மக்களுக்கு அந்த வரவேற்பு! அல்ல, ஒரு விஷயம் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம், மாநில தலைவரை எலெக்ஷன் நிற்கிறவங்க வர்றப்போ அவர் கோயம்புத்தூரில் நிற்கிறதுக்கு மறுத்தார். எங்கிட்ட சொன்னார், அண்ணா உங்களை மாதிரி இருக்கிறவங்க ஏன் நீங்களே நிற்கணும், கோயம்புத்தூரில் நீங்களாம் நின்னீங்கன்னா நாங்கள் போய் ஒவ்வொரு தொகுதிக்கும் போய் நான் பிரச்சாரம் பண்ணணும், அதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் என் மக்கள் மூலமாக ஏறக்குறைய எல்லா தொகுதியும் போயிருக்கீங்க, மக்களை சந்திச்சிருக்கீங்க, இந்த முறை நீங்கள் கோயம்புத்தூரில் நிற்கணும். ஏன்னா கோயம்புத்தூருங்கிறது ஏறக்குறைய நீங்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு தொழில் அமைந்த பகுதின்னு சொல்லலாம். இங்கே நீங்கள் நிற்கிறப்போ அந்த அலை, அந்த வேகம் எல்லா இடத்துக்கும் பரவும். இங்கே கோயம்புத்தூரில் நீங்கள் நில்லுங்க, மற்ற நிர்வாகிகள் எல்லா கூட்டணி கட்சியில் நிற்கிறப்போ நீங்கள் இங்கே பேசுகிற பேச்சுக்கள், நீங்கள் இங்கே சொல்கிற அந்த உங்களுடைய பரப்புரை முழுமையாக போய் சேரும். நீங்கள் நின்னா தான் மக்கள் உங்களுக்காக போடுகின்ற ஓட்டுக்களை இன்னும் மனம் முன் வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் பாரத பிரதமரும் அதே கருத்தை வலியுறுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கோயம்புத்தூர் நின்னாங்க. கோயம்புத்தூர் நின்னோடனே எங்கிட்ட அவர் சொன்ன விஷயம், கூட்டத்தில் நடந்தப்போ எல்லோரும் இருந்தோம், கோர் கமிட்டி இருந்தது, வானதி சீனிவாசன் இருந்தாங்க, அந்த பொறுப்பாளர் எல்லாருமே இருந்தோம், மாவட்டத்தில் உட்பட. அப்போது சொன்ன முதல் விஷயம், அண்ணா நீங்கள் தான் தேர்தல் பொறுப்பாளராக இருக்கணும் அப்படின்னார். அனுபவம் வாய்ந்தவர் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் அதை ஏற்றுக்கிட்டேன். கடைசியில் அந்த தேர்தலில் முடிஞ்ச இரவு என்னை அப்படியே கட்டி பிடிச்சிட்டார். கட்டி பிடிச்சிட்டு எப்படி நான் இதுக்கு நன்றி சொல்வேன் என்று தெரியவில்லை, இந்த அளவுக்கு என்னுடைய பணியில் நீங்கள் பாதியை குறைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை உதிர்த்தார். எனக்கு சொன்னேன் அவர்கிட்ட,
நான் தேர்தலில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், ஆனால் இந்த மாதிரியான ஒரு எழுச்சி எந்த தேர்தலையும் பார்த்ததில்லை. அதை விட முக்கியம் இந்த மாதிரி ஒரு வேட்பாளர்கிட்ட ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். ஒரு மிக மகிழ்ச்சியான நிறைவாக இருந்தது அந்த களப்பணியில் நாங்கள் பல விஷயங்களை பார்த்தோம். அதுவும் குறிப்பாக திமுக எந்த மாதிரி ஒரு கான்செப்டை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படிலாம் பிரிக்க முடியும் அப்படி பிரிச்சிருப்பாங்க. ஒன்றும் லாங்குவேஜில் மொழி வரையாக பிரிப்பாங்க மக்களை. தமிழ் ஹிந்தின்னு பிரித்து விடுவாங்க, இன்னொன்று ஆரியம் திராவிடன் பிரித்து விடுவாங்க, இன்னொன்று வடக்கு தெற்குன்னு பிரித்து விடுவாங்க, இன்னொன்று சமுதாயத்துக்குள்ளே பிரித்து விட்டுருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் ஒட்டி உறவாடி ஒரு 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 இணக்கமோடு இருந்த சமுதாயங்களான கவுண்டர் சமுதாயமும் அருந்திர சமுதாயங்களும் இன்னைக்கு அவங்க ஒன்றா இருக்க விடலை. பிசிஆர் சட்டத்தை மிக தவறாக பயன்படுத்தி அதன் மூலம் ஒரு மிகப்பெரிய பகைமையை ஏற்படுத்தியது முதல் இருந்தது திமுகன்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் வட பகுதியில் அப்படிதான் அங்கே இருக்கின்ற அந்த குறிப்பிட்ட சமுதாயத்துக்கும் இன்னொரு சமுதாயத்துக்கும் இடையில ஒரு பகைமை ஏற்படுத்தினது. அதே போல் தென் மாவட்டங்களில் இன்றைக்கும் தீராத பகை ஏற்படுத்தினது. இதெல்லாம் திமுகவோட பங்கு மிக முக்கியமானது. சாதியை பார்த்து தான் அரசியலுக்கு சீட்டு கொடுப்பாங்க, ஆனால் சாதி இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்படி பண்ண திமுக ஒரு பக்கம் அதை பிரித்து வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உயர்வு தாழ்வு, ஏழை பணக்காரன் அப்படி பிரித்து வச்சுருக்காங்க. இன்னொன்று தொழிலாளி முதலாளிங்கிற ஆங்கிளில் பிரித்து வச்சுருக்காங்க. இப்படி பிரிவினைவாதமே முழுசும் இருக்கிற இந்த தமிழகத்தில் இந்த தேர்தல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஒன்று, நான் சொன்னது போல் அந்த மக்களுடைய எழுச்சி. ரெண்டாவது, ஓட்டு போடலை, எனக்கு ஓட்டு இல்லைன்னு அழுதாங்க பாருங்க கண்ணீர் விட்டு. என்னால் இன்றைக்கும் மறக்க முடியாது. ராம்நகரில் ஒரு அம்மா துபாயிலேருந்து வந்திருக்காங்க ஓட்டு போடுறதுக்கு. அவங்க ஓட்டு இல்லை, நான் ஓட்டு போடணும்னு அழுகுறாங்க. எனக்கு ஓட்டு வாங்கி கொடுங்க, நான் உங்களுக்கு ஓட்டு போடணும்னு அழுகுறாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு. அப்புறம் அங்கப்பப்பள்ளியில் போனோம். திமுகவோட அந்த பிரில்லியண்ட்டான மூவ் அப்படிங்கிறது தான். ஏன்னா எனக்கு தெரிய திமுக ஆட்சியை எப்படியோ பிடிச்சிருக்கலாம், கள்ள ஓட்டு போட்டு பிடிச்சிருக்கலாம், எப்படி வேணால் சொல்லலாம். ஆனால் ஒவ்வொரு சமயமும் அந்த சயின்டிஃபிக்காக எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க வெற்றிக்கு அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக நான் இதை பார்க்குறேன். யாருமே நினச்சி கூட பார்க்கல. ஒருத்தருக்கு 30 வருஷம் ஓட்டு இருக்கு. அந்த 30 வருஷம் அவர் யாருக்கு ஓட்டு போடுவாரோ நல்லாவே தெரியும். திமுகவுக்கு தெரியும், அண்ணா திமுகவுக்கு தெரியும். கரெக்டாக அது மாதிரி ஓட்டுகள் 20 ஓட்டுகள் 30 ஓட்டுகள் 40 ஓட்டுகள்னு கரெக்டாக அதை மட்டும் நீக்கியிருக்காங்க. ஓட்டு போட வர்ற மக்கள் அங்கே வரப்பு தான் தெரியுது எங்களுக்கு ஓட்டு இல்லைன்னு. அதிகாரிகிட்ட கேட்டா நாங்கள் ஓட்டில் யாரும் இல்லைன்னு இருக்கிட்டோம். அவங்க சொல்கிறாங்க 30 வருஷமாக நாங்கள் குடியிருக்கோமே, 30 வருஷமாக இருந்த எங்களுடைய ஓட்டு ஏன் இல்லைன்னு கேட்டால் அதுக்கு அரசு அதிகாரிகிட்ட பதில் இல்லை. இது ஒரு என்ன சொல்லலாம், விஞ்ஞானபூர்வமான ஊழல்னு சொல்கிற மாதிரி இது விஞ்ஞானபூர்வமான முறைகேட திமுக செஞ்சிருக்கு. இன்னொன்று தெரியுங்களா, புத்திசாலித்தனம் பண்ணியிருக்காங்க. ராம்நகரில் இருக்கிற வாக்காளருக்கு சிங்கனூரில் ஓட்டு எப்படி போய் ஓட்டு போடுவார்? இது 2வது புத்திசாலித்தனம். 3வது புத்திசாலித்தனம் பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்ச அந்த முறைகேட்டில் பொதுவாக ஓட்டுக்களை 1 2 3, அதாவது லெஃப்டில் ஆரம்பிக்கும், அது ஒன்றா இருக்கும். லெஃப்டில் உள்ளே போன உடனே முதல் ஓட்டில் முதல் பட்டன் தாமரைக்கு இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, பல இடங்களில் முதல் பெட்டி கடைசி பெட்டியை முதல்ல வைக்கிறாங்க. பீப்புளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு. மக்களுக்கு தெரியும் முதல் பெட்டியில் முதல் ஓட்டு தாமரைக்கு, அண்ணாமலை அவர்களுக்கு அப்படின்னா இவங்க போய் என்ன பண்ணுவாங்க, ஓரளவுக்கு படிக்காத மக்கள் நேராக உள்ளே போவாங்க, முதல் பெட்டி முதல் ஓட்டு போட்டு வந்துடுவாங்க. இப்படி பல முறை பார்த்தீங்கன்னா அரவக்குறிச்சி இப்படி தான் நடந்தது. அரவக்குறிச்சியில் செய்த அதே விஷயத்தை இங்கே பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறாங்க, ஏன் சார் நீங்கள்லாம் செக் பண்ணக்கூடாதா? இன்னும் சொல்கிறேங்க, நாங்கள் பாஜக வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். பூத்தில் போய் இந்த முறைகேடில் சரி செய்கிற அளவுக்கு இன்னும் வளரலை, ஆனால் வளர்ந்துருவோம். இந்த தேர்தல் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய படிப்புன்னு சொல்லலாம். நாங்கள் களப்பணி, எங்களுடைய களப்பணியில் உள்ள குறைகளை தெளிவாக கண்டறியக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் இருந்தது. இதோட முக்கியமான விஷயம், அண்ணாமலை அவர்கள் எலெக்ஷனில் நிற்கணும் முடிவு பண்ணிவிட்டு ஏர்போர்ட்டில் வந்தோன்னா சொன்ன விஷயம், நான் ஓட்டுக்கு பணம் தர மாட்டேன். கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்தார். அதில் கூட்டங்கள் கூட கேட்கப்பட்டது, பேசப்பட்டது. அந்த முடிவில் உறுதியாக இருந்தார். நான் இந்த கோயம்புத்தூரை சிங்கப்பூராக மாற்றுவேன்.
இந்த கோயம்புத்தூரை வளர்ச்சி பாதைக்கு எடுத்து செல்வேன். சந்திச்சு அத்தனை பேட்டியும் சொன்ன விஷயம், இந்த தேர்தலில் கடைசி வரைக்கும் ஓட்டுக்குன்னு ஒரு பைசா கூட கொடுக்காமல் தேர்தலை சந்தித்த கட்சி அப்படின்னா அது பாரதிய ஜனதா கட்சி தான். அதை நான் பெருமையோடு சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லை, பல முறை நாங்கள் கமிஷனரையும் கலெக்டரையும் பார்க்க போகிறப்போ ஒரு தேர்தல் பொறுப்பாளராக நான் சொன்ன ஒரே வார்த்தை, நாங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு சட்ட விதிகளை பின்பற்றுவோம். கடைசி வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணோம். என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, இந்த கலெக்டர், நம்முடைய மாவட்ட ஆட்சியர், ஆர்ஓ, பிரச்சனை நடக்கிறது, நான் சொன்ன இத்தனை பிரச்சனைகள் நடக்குது எலெக்ஷன் சமயத்தில். நானும் மாநிலத்தில் அண்ணாமலையர்களும் உள்ளே போயிட்டு இருக்கோம், பார்வையிடுறோம். கம்ப்ளைண்ட் வருது, அவர் சந்திக்க போகிறோம். கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு ஆர்ஓ இல்லை. கடைசி வரைக்கும் தேர்தல் முடியும் வரைக்கும் அவர் அலுவலகத்துக்கே வரல. நாங்கள் கொடுத்த மனுக்களை வாங்கி நடவடிக்கையும் எடுக்கலை. அங்கப்போ பள்ளியில் போய் நாங்கள் உட்கார்ந்து நாங்கள் போராட்டம் பண்ணுறோம், அதுக்கும் அவர் வரல. ஸோ சேலஞ்சு ஓட்டுக்கு புருஷன் தரல, ஏன் ஓட்டுக்கள் நீக்கப்பட்டதுக்கு காரணம் தரல. எனக்கு ஒரே வருத்தம், பேர் தான் அருவா மாறி இருக்குது, ஆனால் அவர் திமுகவுடைய மாவட்ட ஆட்சியராக மட்டும்தான் இருந்தார் அப்படிங்கிறதான் வருத்தமான விஷயம். காவல்துறையின் செயல்பாடுகள் பாராட்டுக்குரியதாக இருந்தது. சில பேர் தவிர்த்து மற்றபடி நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இப்படி இந்த தேர்தலில் பார்க்குறப்போ இன்னும் சொல்லலாம், இந்த தேர்தலில் வெற்றி பெறணும்னு ஒருத்தர் விரல் கூட வெட்டிட்டாரான், அது கூட பார்த்தேன். ஒன்று. ரெண்டாவது, எப்போ பார்த்தாலும் எனக்கு ஃபோன் வந்தாலும் யார் வந்தாலும் கேட்குறது ஒரே வார்த்தை, அண்ணாமலை ஜெயிச்சிருவாரா. இந்த தேர்தல் நிர்வாகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த மாவட்ட நிர்வாகம் எவ்வளோ வாக்குகள் விழுந்ததுங்கிற கூட சரியாக கணக்கு போட்டு சொல்ல முடியாத நிலைமையில் இருந்தது. தேர்தல் முடிஞ்சிட்டு நானும் அண்ணாமலை அவர்களும் காரில் போயிட்டுருக்கோம். அப்போது பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்றார். பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டு தேர்தல் குறித்து கேட்குறார். அண்ணாமலைஜி எப்படி இருந்தது கேசாத்தா அப்படின்னு கேட்குறார். ஹிந்தியில் தான் பேசுகிறாரு. அண்ணாமலைஜி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி சொல்கிறார், ரொம்ப நல்லா இருந்தது, மக்கள் நல்லபடியாக வாக்கு அளித்திருக்கிறார்கள். அவர் எல்லாம் கேட்குறார், மாவட்ட நிர்வாகம் எப்படி இருந்தது, காவல்துறை எப்படி இருந்தது, எலெக்ஷன் கமிஷன் எப்படி செயல்பட்டது, எல்லாத்தையும் ஒரு பிரைம் மினிஸ்டர் எவ்வளோ ஒரு கூர்மையை கேட்குறாரு பாருங்களேன். எல்லாம் கேட்டுட்டு வேற ஒன்றும் சொல்ல, எல்லாம் சொல்லிட்டு வெரி குட் சலியே அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறார். சில சமயங்களில் அன்னைக்கு கட்சியில் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் தேர்தல் கமிஷன் சொல்லிச்சோ அதைத்தான் நம்ம அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருந்தோம். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அதிர்ச்சியான விஷயம், ஒரு தேர்தல் கமிஷனை இன்னைக்கு வரைக்கும், அதாவது 3 கட்டமாக மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சரியான எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு போலிங் ஆச்சுங்கிறத சொல்ல முடியல. இந்த அளவுக்கு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருக்கிற காலத்தில் விஞ்ஞானத்தை தவறாக பயன்படுத்துகிற இதே திமுக அரசு இதே விஞ்ஞானத்துக்கு சரியான ரிசல்ட் கொடுக்க முடியாதுங்கிறது அப்படிங்கிறது ஒரு எவ்வளவு மோசமான நிர்வாக சீர்கேடு இருக்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். நீங்கள் இந்த பர்சன்டேஜ் ஓட்டை கணக்கு போட்டதே சொல்லலாம். அடுத்த கேள்விக்கு வரேன். மக்கள் தான் கேட்குறாங்களே, அண்ணாமலைஜி ஜெயிச்சிருவாரா. இந்த தேர்தல் மும்முனை தேர்தலுங்க. என்னுடைய கணிப்பு, நான் பார்த்த வரைக்கும் மக்கள் சொல்கிறது எல்லாமே, நான் அண்ணாமலைக்கு தாங்க ஓட்டு போட்டேன், நான் 150 ஓட்டு வாங்கி கொடுத்தேங்க, நான் 50 ஓட்டு வாங்கி கொடுத்தேங்க, நான் 100 ஓட்டு வாங்கி கொடுத்தேங்க. இன்னும் சொல்ல போனால் கோயம்புத்தூர் இருக்கிற பல இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு சொல்லலாம். சாதாரணமாக ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுற வந்து அத்தனை பேரும் நாங்கள் அண்ணாமலைக்கு தான் போட்டோம் அப்படிங்கிறாங்க. என்னுடைய கணிப்பு சொல்கிற அத்தனை பேரும் ஓட்டுக்களும் விழுந்திருந்தா ஏறக்குறைய 50% ஓட்டுக்கு மேலே தாண்டி அண்ணாமலை அவர்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒன்று நிச்சயமாக நான் சொல்லுவேன், அண்ணாமலை ஜெயிப்பார் என்கிறதை உலகம் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம் தெரியுங்களா? 70 ஆண்டு கால இந்த அண்ணா திமுக ஆட்சிக்கு ஒரு மாற்றம் வராதா? மதுவால் மயங்கி கிடக்கின்ற, இலவசத்தால் வீழ்ந்து கிடக்கின்ற, மனித வளம் குன்றி குறைந்திருக்கின்ற இந்த தமிழகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படாதா அப்படிங்கிற ஏக்கம் மக்கள்கிட்ட நிறையா இருக்குது. இன்னொரு விஷயம் கவனிச்சேங்க, நான் குறிப்பாக எங்கள் பூத் ஏஜெண்டா யார் இருந்தாங்க தெரியுமா? ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர், ஒரு ஃபாரின் ரிட்டர்ன்டு லேடி இங்கே செட்டில் ஆனவங்க பூத்தில் உட்காந்துருக்காங்க பிஜேபிக்கு. வெளியே பூத்தில், அந்த பூத் இதில் ஒரு சீஃப் இன்ஜினியர், ஒருத்தர் ரிட்டையர்டு சீஃப் இன்ஜினியர் உட்காந்துருக்கார். பல இடங்களில் பார்த்தேன், படித்தவர்கள்,
பண்பாளர்கள், நல்ல அரசியலை விரும்புவர்கள் அத்தனை பேரும் வந்து இந்த அரசியல் களத்தில் வேலை செஞ்சாங்க. நான் உறுதியாக நம்புகிறேன் அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அப்படி ஏதாவது திமுக முறைகேடு செய்து அப்படி ஏதாவது ஒரு தவறு நடந்துவிட்டால் பலர் நல்ல அரசியலை விரும்புபவர்கள் உண்மையிலேயே மனமுடைஞ்சு போயிடுவாங்க. இந்த அரசியல் மாறாதா என்று ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் பலருக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, கடவுள் கைவிட மாட்டார். உறுதியாக உண்மையாக மக்களுடைய எண்ண அலை வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அண்ணாமலை எங்கே போனாலும் மக்கள் அதிகமான மனுக்களை தருகிறார்களே. 2 விஷயமுங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பிரச்சனையை கையில் எடுத்து பண்ணார் அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வருங்கிற நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்கு. அப்போ அண்ணாமலையை தேடி வந்து பெட்டிஷனை கொடுக்குறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. நம்ம தமிழக முதல்வர் வாங்கின மாதிரி பெட்டிஷன் பாக்ஸ் வச்சு வாங்கிட்டு அதை பூட்டிட்டு அப்புறம் திறக்கவே இல்லாமல் இல்லை. கொடுத்த பெட்டிஷனுக்கு அப்பவே தீர்வு, அதுவும் குறிப்பாக டெல்லி சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தால் உடனடியாக தீர்வு கொடுத்துருவார். இன்னொன்று 500 நாட்களில் 100 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க தீர்ப்புன்னு சொல்லி, அது பயங்கரமாக ரீச் ஆச்சு. இது வரைக்கும் பயணம் போனப்ப இந்த கொடுத்த பெட்டிஷன் எல்லாமே பல முறை முயன்று அது தீர்வு கிடைக்காத காரணத்தால் தான் வந்து மக்கள் பெட்டிஷனை கொடுக்குறாங்க. ஒரு 100 பேர் மக்கள் பார்க்க வராங்க அப்படின்னா அன்பால் பார்க்க வர்றவங்க 50 பேர் இருந்தால் பெட்டிஷனோட வர்றவங்க 50 பேர் இருப்பாங்க. ஏன்னா மக்கள் வந்து 2 டைப்பாக மக்கள் இருப்பாங்க. ஒன்று, இது தலைவன்கிட்ட போனால் நம்ம பிரச்சனை தீராதா அப்படிங்கிற ஒரு கூட்டம் ஒன்று. ஆஹா, ஒரு நல்ல தலைவன் கிடைத்து விட்டானே, இந்த தலைவனுக்கு பின்னால் நாம் நிற்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணம் ஒன்று. இந்த 2 விஷயமும் நீங்கள் அதில் அங்கே பார்க்க முடிஞ்சது. இதுதான் நம்ம தேர்தலையும் பிரபலிச்சது. பெரிய அரசியல் பின்னணி இல்லாமல் அரசியலுக்கு வந்தவர் இந்த அளவுக்கு மக்கள் மனதில் இடம் பிடித்தது எப்படி? இல்லைங்க, 2 காரணமுங்க. ஒன்று, அவர் வெளிப்படைத்தன்மை. சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் இருக்கிறப்போ எது நியாயமாக தான் பேசுவார். இவருக்கு பிடிக்காதெல்லாம் பேச மாட்டார். அந்த வெளிப்படைத்தன்மை, அது ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸ் இருக்குது. ஒன்று. 2வது ஒரு விஷயம், எந்த ஒரு விஷயத்தையும் பொதுவாக பார்க்கறது, தனிப்பட்ட சுயநலம் இல்லாமல் பொதுவாக பார்க்குற விஷயங்கள். 3வது, பாரபட்சம் இல்லாமல் எல்லாத்துக்கும் வாய்ப்பு தர்றது. அவங்க வேலை செஞ்சுருந்தாங்களா செய்யலையோ மீண்டும் ஒரு முறை அவர் கொடுத்து பார்க்கறது. இதில் சில சௌகரியங்கள் இருந்தாலும் கூட சில அசௌகரியங்களும் இருக்கு தான் செய்யுது சில விஷயங்கள். 3வது, இந்த போல்டா தைரியமா நான் பயந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசுறாரு இல்லைங்களா, இந்த பேச்சு மக்களுக்கு வந்து பலருக்கு பிடிச்சிருக்குது. சொன்னது மட்டும் இல்லை, நீ முடிஞ்சா என்னை வந்து கைது செஞ்சு பாருன்னு சொல்லி ஆஃபீஸில் கொண்டு இருந்தார் இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள். ஒருபோதும் இந்த மிரட்டலுக்கு பயந்துக்கிட்டோ அல்லது வந்து தன்னுடைய சொத்துக்கள், இப்போ நீங்கள் பல அரசியல்வாதியை பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசிச்சு பண்ணுவாங்க. ஒன்றா சொத்து இருக்கும், குடும்ப குட்டி இருக்கும், இதெல்லாம் இருக்கும். இதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டு பேசக்கூடிய அரசியல்வாதி தான் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் போல்டாக தமிழ்நாட்டில் இந்த திராவிட கட்சிகளுக்கு, ஊழல் கட்சிகளுக்கு மாற்றா பாரதிய ஜனதா கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு எடுத்த முடிவில் கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்தார். அதே மாதிரி கூட்டணி விஷயத்தில் நம்ம கட்சி வளரணும் அப்படின்னா தொடர்ந்து நாம் இன்னொரு கட்சி சார்ந்திருக்கக்கூடாது. பாஜகவுக்கு என்ன பலம் இல்லை, என்ன பலம் இல்லை, ஏன் நாம் வந்து கூட்டணியை நம்ப வேண்டும் என்று உறுதியாக முடிவெடுத்து கடைசி வரை அதை யாரோ காம்ப்ரமைஸ் பண்ணாலும் கூட இவர் தன்னுடைய அந்த முயற்சியில் அந்த குறிக்கோளில் உறுதியாக இருந்தாருங்க. அந்த உறுதி பலரை கவர்ந்திருக்கிறது. இதே நீங்கள் இந்த எழுச்சி அதிமுக கூட்டணி போயிருந்தா இந்த மக்கள் எழுச்சி இருந்திருக்குமான்னு எனக்கு சந்தேகம் தான். நிச்சயமா அந்த எழுச்சி இருந்திருக்காது, இந்த வேகம் இருந்திருக்காது. ஆனால் இன்னைக்கு ஒரு மாற்றங்கிறப்போ அந்த மாற்றத்தை விரும்புகிற அத்தனை பேர் இன்னைக்கு ரோட்டுக்கு வந்துட்டாங்க. அதுதான் நம்ம அங்கே பார்க்க முடியுது. தொடர் பிரச்சாரத்தில் இருந்த அண்ணாமலை குடும்பத்தை எந்த அளவுக்கு மிஸ் செய்தார்? இல்லை, உண்மை. இதை நானும் அனுபவிச்சிருக்கேன். நானும் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்தப்போ பல இடங்களில் சுற்றுப்பயணம் போகிறப்போ குழந்தைகள் ஏங்கி கிடப்பாங்க, நான் கவனிச்சிருக்கேன். நான் அவருக்கு சொன்னேன், ஆனால் குழந்தைகள் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் உங்களை. நான் ஒரு புக் கூட வாங்கி கொடுத்தேன், தாத்தா சொன்ன கதைகள்னு ஒரு புக் இருக்குது, அதை வாங்கி கொடுத்தேன். ஆனால் நீங்கள் டைம் கிடச்சிருப்பலாம் தம்பி, நீங்கள் போய் அந்த புக்கில் இருக்கிற கதைகளை குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற கதைகள் தான் குழந்தைகள் நம்மளோட இன்னும் அதிகப்படுத்தும். ஏன்னா இந்த வயசில் குழந்தைகள் எங்களை தேடுவாங்க அப்படின்னு
ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப மிஸ் பண்ணார் குழந்தைகளை. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் எப்பெல்லாம் டைம் இருக்குதோ அப்பெல்லாம் போய் அந்த குழந்தைகளுக்கு அந்த புக்கை வச்சு கதை சொல்கிறது, அந்த குழந்தைகளோடு இருக்கிறது, ஃபோனில் பேசுறது, அந்த அட்டாச்மெண்ட் அவர் விடலைங்க. டைம் கிடைச்சப்பெல்லாம் அதை பயன்படுத்தினார். இன்னும் சொல்லப்போனால் ஒரு நல்ல தகப்பன் மட்டும் இல்லை, ஒரு நல்ல கணவனாகவும் இருந்தார். அது நீங்கள் ஒரு அரசியல்வாதிகிட்ட அது நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்க முடியாத விஷயம். ஆனால் ரெண்டையும் அவர் பேலன்ஸ் பண்ணார் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். வாக்காளர் பட்டியலில் பலர் இல்லாமல் போனது ஆளுங்கட்சிக்கும் இழப்பு தானே? எப்படின்னா, ஆளுங்கட்சிங்கிறத விட நான் ஆளுங்கட்சி ஆண்ட கட்சி ரெண்டையுமே சொல்கிறேன். ஆண்ட கட்சி ஆளுகின்ற கட்சி. ஏன்னா இந்த ரெண்டு கட்சிக்கு தெரியும் இந்த ஓட்டு நமக்கு வராதுன்ட்டு. சார் நீங்கள் எப்படி நான் அவங்க பூத்தில் ஒர்க் எப்படி இருந்துறீங்களா? நான் அதை ஐ டு அப்ரிஷியேட் தட். நான் அதை பாராட்டணும். ஏன்னா இந்த ஓட்டு எங்களுக்கு விழுகும், இந்த ஓட்டு விழுகாதுன்னு கேட்டால் சொல்லிடுவாங்க. நீங்கள் ஒரு திமுக கேட்டீங்கன்னாவே இது நமக்கு விழுகிற ஓட்டப்பா, இது நமக்கு விழுகாதப்பான்னு சொல்லுவாங்க. அது அண்ணா திமுகவுக்கும் பொருந்தும். ஸோ இந்த ஓட்டு பிஜேபிக்கு தான் விழுகும், இவங்க இதை தான் விரும்புவாங்கங்கிற ஒரு அவங்களுக்கு தெரியும். அப்போ அந்தந்த ஓட்டுக்களை திட்டமிட்டு தான் நீக்கியிருக்காங்க, இல்லாமல் ஆகாது. அது சம்டைம் என்ன பண்ணியிருக்காங்க, இறந்தவங்களுக்கு ஓட்ட வச்சிருக்காங்க. எவ்வளோ குடும்பம் பாருங்க, இறந்தவருக்கு ஓட்டு இருக்குது, உயிரோடு இருந்தவங்களுக்கு ஓட்டு இல்லை. அது பாஜகவுக்கு வர்ற ஓட்டு தான் தெரியும். இப்படித்தான் அவங்க, அதாவது நீங்கள் 50 ஓட்டு நீங்கள் நீக்கப்படுறப்ப பெருசாக தெரியாது, வருவாங்க. அல்லது சில பேருக்கு பூத் ஸ்லிப்பே இல்லைன்னா கூட போக மாட்டாங்க. இங்கே இந்த பாருங்க, பூத் ஸ்லிப் டிஸ்ட்ரிபியூஷனும் ப்ராப்பராக பண்ணலை, மற்ற கட்சியில் பண்ண விடலை. ரெண்டாவது இவங்களும் ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலை. அந்த அளவுக்கு மக்கள் எலெக்ஷனில் அவ்வளவு பெரிய ஆர்வமெல்லாம் மக்கள் எப்பவுமே காமிக்கிறது இல்லை. நாம தான் அதுக்கு ஆர்வத்தை கொடுக்கணும். ஆனால் இந்த முறை இவங்க இவ்வளவு செலவு பண்ணாங்க. தேர்தல் பிரச்சாரங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதாவது விழிப்புணர்வு பிரச்சாரம் அரசாங்கம் பண்ண செலவு 2000 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க. அதில் சில கோடிகளை வீட்டில் போய் பார்த்து செக் பண்ணி ரீசெக் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாவே இன்னைக்கு ஓட் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். ஓட்டுகளை நீக்கி திமுக முறைகேடு செய்ததாக சொல்கிறீர்கள், இதை மக்களிடம் கொண்டு போவீர்களா? சார் இப்போ 2 காரணம் இருக்குது சார். நாங்கள் ஒரு காரணம், நான் எங்களோட சில குறைபாடை ஒத்துக்கிறேன். நான் இப்போ பிஜேபியில் இன்னும் கீழ்மட்ட லெவலில் இது சரிவாக்குற அளவுக்கு திமுக அண்ணா திமுக இருக்கிற அளவுக்கு எங்கள் ஆட்கள் இருந்தாலும் கூட அதை பல காரணங்களால் சரிவை இயலவில்லை அப்படிங்கிறது ஒன்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. இன்னொரு விஷயம், இதை திமுக தான் நீக்கினாங்கன்னு சொல்லி நாங்கள் அந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறப்போ இவங்களுக்கு தோல்வி பயம் விட்டது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அவங்க முன்னெடுக்கிறாங்க. இந்த 2 காரணத்தை முன்னெடுக்கிறாங்க. ஆனால் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் அந்த 2வது காரணத்தை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல. ஏன் எடுத்துக்கலாம் கேட்டிங்கன்னா, திமுக எதை செஞ்சாலும் ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. ஆனால் நான் ஒன்று பார்க்குறேன், எதுவாக இருந்தாலும் சரி இந்த நடந்த தேர்தலில் எங்களுக்கு ஏற்பட்ட இந்த பாதிப்பு அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன் அனுபவம், ஒரு படிப்பினை அப்படி தான் ஏற்றுக்கணும். ஏன்னா பல இடங்களில் நாங்கள் போடுற மீட்டிங்கள், அது மண்டல் லெவல் மீட்டிங் ஆகட்டும், மாவட்ட லெவல் மீட்டிங், பல மீட்டிங்கை போட்டேன். இனிமேல் நாங்கள் மீட்டிங் எங்கே போடணும் அப்படின்னா பூத் லெவலில் மீட்டிங் போடணுங்கிறதுக்கான சிறந்த படிப்பினையை இந்த தேர்தல் கொடுத்திருக்கோம். தேர்தலில் அதிமுகவின் ஓட்டுகளை மட்டும் தானே பாஜக பிரித்திருக்கும்? சார் அப்படி சொல்ல முடியாது சார். ஏன்னா திமுக கட்டமைச்சிருக்கிற கூட்டணி எப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், மத ரீதியாகவும் பிரிச்சிருக்காங்க, ஜாதி ரீதியாகவும் பிரிச்சிருக்காங்க. இப்போ அவங்க பிரித்து வச்சிருக்கிற சில அமைப்புகள், உதாரணத்துக்கு நீங்கள் சிறுபான்மை மக்கள் ஓட்டுகள், அந்த ஓட்டுகளுக்கு நாங்கள் தான், அந்த மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாவலன்னு சொல்லி திமுக சொல்லுது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, காங்கிரஸும் அதை சொல்லுது. அந்த மக்களுக்கு இவங்க செய்கிறாங்களே இல்லையோ, ஆனால் ஒரு நம்பிக்கையை ஊட்டி வச்சிருக்கிறாங்க, ஒரு போலியான நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு குறிப்பிட்ட பட்டியலின மக்களுக்கு இவங்கெல்லாம் இப்படிப்பட்ட ஆதிக்க ஜாதியை சார்ந்தவர்கள், ஒரு பிஜேபியை ஒரு பிராமண கட்சி மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்கி இவர்களெல்லாம் உங்களுக்கு செய்ய மாட்டாங்க அப்படின்னு இன்னொரு சமயத்தில் இன்னொரு இடத்துல அவங்களை பயமுறுத்தி வச்சிருக்கு. இன்னொரு இடத்துல 100 நாள் வேலைவாய்ப்பு பிரதமர் மோடி அவர்கள் தடுத்து நிறுத்திடுவார் அப்படின்னு சொல்லி இன்னொரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்னொரு பக்கம் கார்பரேட்டுக்கு தான் மோடி பண்ணுவார். இதே கார்பரேட்டு தான் இவங்களுக்கு 70,000 கோடியை முதல்ல மு.க. ஸ்டாலினுடைய தொழில் முனைவோர் இதில் கொடுக்குறாங்க, முதலீட்டாளர் மாநாட்டில் கொடுக்குறாங்க. அதை பற்றி பேச மாட்டாங்க. ஆனால் மோடிஜி தான் கார்பரேட்டை வளர்த்து விடுறாரு அப்படின்னு சொல்லி தொழிலாளி முதலாளிங்கிற ஒரு பிரிவினையும் உண்டாக்கி வச்சிருக்கு. இப்படி உண்டாக்குனதில் அவங்க வச்சுக்கிற 12 பேர் 13 பேர் சேர்ந்த கட்சிகள் சேர்ந்த கூட்டணியுடைய பலம் அவங்களுக்கு இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, அது இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் அதையும் தாண்டி திமுக ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த முறை தம்பி இந்த தேர்தலுக்கு நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேன் சொன்ன திமுக குடும்பம் இருக்கிறது, சொன்ன கம்யூனிஸ்ட் குடும்பம் இருக்கிறது, சொன்ன அதிமுக குடும்பம் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அதிமுகவில் பலரே பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க.
பொறுப்பிற்கும் கூட நீங்கள் இல்லை இந்த முறை நீங்கள் அண்ணாமலைஜிக்கு போடுங்க அப்படின்னு பிரச்சாரமும் கூட சொன்னதாக தகவல் வந்திருக்கிறது. அதனால் இந்த முறை விழுந்த ஓட்டுகள் எனக்கு தெரிய கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு, கொள்கைகளுக்கு அப்பாற்பட்டு, கோட்பாடுக்கு அப்பாற்பட்டு அண்ணாமலை என்ற ஒரு நபருக்காகவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஒரு நம்பிக்கைக்காகவும் விழுந்த ஓட்டுகள் அதிகம் என்று சொல்லலாம். அது நீங்கள் எலெக்ஷன் பெட்டியை திறந்தா தான் தெரியும் எவ்வளோங்கிறது. ஆனால் இந்த வேகத்தை பார்க்குறப்ப எனக்கு என்னமோ எல்லா இடத்துலையும் அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்கிறத பார்த்தா இல்லை 14 லட்சம் ஓட்டு அண்ணாமலைக்கு விழுந்திருக்குங்கிற சந்தேகம் கூட வந்திருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு எங்கே பார்த்தாலும் நீங்கள் டென்னிஸ்க்கு விளையாட போனீங்கன்னா சொல்கிறாங்க, சார் கங்க்ராச்சுலேஷன் சார், நான் உங்களுக்கு தான் சார் ஓட்டு போட்டேன் அப்படிங்கிறாங்க. ரோட்டில் காஃபி ஷாப் போனால் வந்து சார் கங்க்ராச்சுலேஷன் சார், நான் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொல்கிறாங்க. காரில் போனால் நிறுத்தி டிராஃபிக்கில் நிற்கிறப்ப கூட வந்து சார் வாழ்த்துக்கள் சார், நான் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொல்கிறாங்க. நேற்று ஒரு டென்டல் இதுக்கு போனால் செக் பண்ண போனால் அவங்க சொல்கிறாங்க, டாக்டர்ஸ் நாங்களாம் உங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ எனக்கு ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு தேர்தல் பேசப்படுமா, இந்த அளவுக்கு ஒரு வேட்பாளர் பேசப்படுவாரா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அதே சமயம் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது பெட்டியை திறந்தால் தான் தெரியும். ஆனால் ஒரு விஷயத்தில் திமுக செஞ்சுருக்கிறாங்க, அதாவது வழக்கம் போல் பணத்தை கொடுத்துருக்கிறார்கள். இது 2 கட்சியிலும் பணம் கொடுத்துருக்காங்க. திமுகவும் பணம் கொடுத்துருக்கிறது, அதிமுக. இன்னும் சொல்ல போனால் பட்டியலின மக்கள் பகுதியில் நாங்கள் போனப்போ பல இடங்களில் மாநில தலைவரை வந்து நீங்கள் வண்டி விட்டு இறங்கி வரணும், வந்து நீங்கள் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. போய் கும்பிட்டு வந்தோம். அங்கே இளைஞர்கள் பல பேர் வந்து நாங்கள் இந்த முறை இங்கே பாஜகவை தான் போகிறோன்னு சொன்னாங்க. அந்த மாற்றத்தை எங்களால் காண முடிந்ததுங்க. பட்டியலின பகுதியிலும் காண முடிந்தது. நாங்கள் சொன்னோம், நாங்கள் வந்து தேர்தலுக்காக பணம் தர மாட்டோம்னு வெளிப்படையாக அங்கே சொல்லிட்டு தான் வந்தோம். நாங்கள் இருந்தாலும் அதையும் மீறி அதையெல்லாம் பொருட்டாக மதிக்கலை. ஸோ எனக்கு என்ன ஒரு சந்தேகம் இருக்குன்னா, ஒருவேளை மக்கள் அமைதியாத்து கொண்டு திமுக தர்றதெல்லாம் தரட்டும், வர்றதெல்லாம் பண்ணட்டும், நாம் ஒரு அமைதியான ஒரு புரட்சி ஏற்படுத்தலாம்னு சொல்லி அமைதியாக இருந்தாலுங்கிற சந்தேகம் கூட இருக்குது. அது எதுவாக இருந்தாலும் விடை வந்து நம்முடைய ஜூன் 4ஆம் தேதி அன்னைக்கு தான் தெரிய வரும். அதுலேயும் அவங்க பண்ணுவாங்க, வழக்கமாக விஞ்ஞான முறைகேட்டில் அந்த தேர்தல் கவுண்டிங்லேயும் பண்ணுவாங்க. ஆனால் இந்த முறை நாங்கள் ரொம்ப தெளிவாக திட்டமிட்டிருக்கிறோம். இனிமேலும் நாங்கள் முறைகேடு செய்ய திமுகவை இந்த தேர்தல் கவுண்டிங்கில் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறதுல அதில் தெளிவாக இருக்கிறோம். அதுக்கான கூட்டமும் நாங்கள் விரைவில் போட இருக்கிறோம். இது ஒரு பார்ட்டுங்க சார். ரெண்டாவது, ஏன்னா வந்து தேர்தலுடைய ஸ்டார் பிரச்சாரமாங்க, ஸ்டார் கேம்பெயினராக தான் போட்டாங்க. 40 பேர் போட்டிருந்தாங்க இந்தியாவில். மோடிஜி அவங்களோட, அண்ணாமலைஜி அவங்களோட, அது என்னையும் ஒரு பிரச்சார பிரம்மண்டாக்காக போட்டிருந்தாங்க, அதாவது கேம்பெயினுக்காக போட்டிருந்தாங்க. அண்ணாமலைஜி அவங்க சொன்னாங்க, நீங்கள் கட்டாயமாக இந்த தேர்தல் பணியாற்றணும்னு சொன்னாங்க. தொடர்ச்சியாக மற்ற மாவட்டங்களுக்கோ மற்ற பணிகளுக்கோ செல்ல முடியல. இங்கே தான் நான் முழுசாக தேர்தல் பணி ஆற்றினேன். தேர்தல் பணி ஆற்றலில் இந்த முறை கோயம்புத்தூரில் எக்ஸலண்ட் வரவேற்பு, அதாவது நிர்வாகிகள்கிட்ட கிடச்சிது. பல இடங்களில் இரவு 3 மணி வரைக்கும், நான் பொதுவாக 3 மணி வரைக்கும் வந்துட்டு இருப்போம், அடுத்த நாள் திட்டமிடுவோம் என்ன பண்ணலான்ட்டு. 3 மணி வரைக்கும் நிர்வாகிகள் கண் துஞ்சாது கூட இருந்து கோயம்புத்தூரில், குறிப்பாக நிர்வாகிகள். ஏன்னா பல முறை சொல்லுவாங்க கோயம்புத்தூர்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட், அங்கே நிறையா குரூப்பிசம் இருக்குனாங்க. என்னால் ஒரு குரூப்பிஸ்டையும் இந்த முறை கோயம்புத்தூரில் பார்க்க முடியல. அத்தனை பேரும் அரவணைச்சு ஒரு கோஆர்டினேஷனோடு நாங்கள் இந்த டைம் தேர்தல் பணி ஆற்றினோம். தேர்தல் அன்னைக்கு அநேகமாக இந்த மக்களுடைய உழைப்பு, அதே போல் அன்னைக்கு இந்த மக்கள் காட்டிய ஆர்வம் எல்லாத்துக்கும் அந்த ஜூன் 4ஆம் தேதி மிகப்பெரிய பரிசாக, பிறந்தநாள் பரிசாக நம்முடைய மாநிலத்தில் அண்ணாமலை அவர்களுக்கு கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கிறது.